பத்மஸ்ரீ விருது தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதை தமது கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் கே பழனிவேல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில், இந்த விருது சிலம்ப கலையில் 40 ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்தார். மேலும் சிலம்ப கலையும் நாட்டுப்புற கலைகளும் அழிந்து விடாமல் பாதுகாத்து அவற்றை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்த விருது உத்வேகம் அளிக்கும் என்றார். இந்த விருதை அளித்ததற்கு மத்திய அரசுக்கும் புதுச்சேரி மாநில அரசிற்கும் தனது நன்றியையும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டார். பத்மஸ்ரீ விருது கிடைச்சது நம்ம தமிழனுக்கும் நம்ம தமிழ் கலைகள் சிலம்ப கலைக்கும் எங்களுக்கும் கிடைச்ச விருதாக நாங்கள் இது கௌரவமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் எங்களை உரித்தாக்குன்றோம். இந்த கலைகளுக்கு நிறைய நம்ம மாணவர்களுக்கு இலவச பயிற்சி முகாம் நிறைய நம்ம தொடர்ந்து பயணித்து வந்தனால இந்த கலைக்கு சரியான நேரத்தில் இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், இந்த நேரத்தில் என் கூட துணையாக இருந்து என்னோடய அன்பு மனைவி சேமலா அவர்களுக்கும் என் அன்பு மகன் ரஞ்சன் அவர்களுக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும், ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு பட்டம் கொடுக்குறது மாணவர்கள் தான். அப்போ நம்ம நல்ல வீரமிக்க மாணவர்களையும் அறிவு சார்ந்த மாணவர்களையும் ஆரோக்கியமான மாணவர்கள் நம்ம உருவாக்க நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போவோம். அப்போ இந்த கலைகளை நம்ம தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் நான் 40 ஆண்டு காலம் உழைச்சதுக்கு நான் வெற்றியாகவும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் பாரதியார் ஐயா அவர்களுக்கும், ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கும், புதுவை கவர்னர் ஐயா அவர்களுக்கும், புதுவை முதல்வர் ஐயா, எப்பவுமே முதல்வர் வந்தாலே இந்த கலைக்கு சிலம்ப கலைக்கு ஊக்கம் கொடுப்பார். அவர் வந்துட்டாலே இந்த பாரம்பரிய கலைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சட்டப்பேரவைத் தலைவர் எங்கள் அன்பு அண்ணா செல்வம் செல்வம் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருதை எங்களுக்கு அனைத்து தமிழர்கள் சொந்தங்கள் சார்பாகவும், சிலம்பக்கலை ஆசான்கள் சார்பாகவும், சிலம்பக்கலை மாணவிகள் செல்வங்கள் சார்பாகவும் எங்களோட நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எப்பவும் புதுச்சேரி தொலைக்காட்சி புதிய சேனல் எப்போவுமே பாரம்பரிய கலைகளை ஊக்கப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய விஷயங்களை கொண்டு போவாங்க. எங்கெங்கே இருக்கிறாங்கன்றது தேடி கண்டுபிடிச்சி நானே 2-3 முறை இந்த சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் புதிய தொலைக்காட்சி நிலையத்தை இதனோட நன்றிகளையும் நாங்கள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சிலம்ப கலையை உலகெங்கும் கொண்டு செல்லும் பணியில் அயராது ஈடுபட்டு வரும் பழனிவேலின் பணி அளப்பரியது என புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்முடைய பழமையான புராதன கலையான சிலம்பத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய அறிவுறுத்தலோடு என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த பூர்ணாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பம் ஆசிரியர் 40 ஆண்டு காலம் தன்னை அதில் அர்ப்பணித்து சிலம்பத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சென்ற என்னுடைய அருமை தம்பி பழனிவேல் அவர்கள் அந்த பத்மஸ்ரீ விருதுக்கான அறிவிப்புகளிலே விருதை பெற்றுள்ளார். அவருக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக, மாண்புமிகு துணைநிலை ஆளுநரின் சார்பாகவும், மாண்புமிகு முதல்வரின் சார்பாகவும், என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற காரணத்தால் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பாரம்பரிய கலைக்கு விருது வழங்கிய மத்திய அரசான பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.